ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் சுறா தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மசால் போட்டு கருவாடை நம்ம பரட்டி வச்சுருக்கோம். இது எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் வறுத்தாச்சு. வறுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கருவாடு தொக்குக்கு 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கேற்ப மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கறி மசால் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்து வெங்காயத்து கூட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கருவாடு நல்லா வேகிற வரைக்கும் விட்டுக்கலாம். கருவாடு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா காரசாரமான பால் சுறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.